ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி vlog சேனல். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும். இப்போ வாங்க பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் பாஸ்தாவை ஆட் பண்ணிடுங்க. பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் இல்லை 8 நிமிஷத்துக்குள்ளே இந்த பாஸ்தா ரெடி வெந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டு வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வெந்துனா போதும். பாஸ்தா வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை எடுத்து தனியாக நம்ம பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கணும். இப்போ பாஸ்தா அப்படி எடுக்கும் போதே ஒரு டம்ளர் வந்து பச்சை தண்ணி எடுத்து அதில் சேர்த்துருங்க. அப்போ தான் பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக தனித்தனியாக இருக்கும். எடுத்து பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க, தனித்தனியாக கிளறி விட்டுட்டு. இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான காய்கறிகள்னால் கேப்சிகம், பீன்ஸ், கேரட், கேபேஜ், மிளகாய்த்தூள், மேகி மசாலா, 2 தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 4 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறோம். அதை போட்டு நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். நம்ம அதையும் நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதில் மிளகாய்த்தூள், மேகி மசாலா, தக்காளி, வெங்காயமாக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துருங்க. நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, பச்சை வாசனை போகணும். இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுருக்க பாஸ்தாவை அதில் சேர்க்கலாம். மூடி வைக்க வேண்டாம், எதையும் ஓப்பனில் வச்சே பண்ணலாம். பாஸ்தாவை அதுக்குள்ளே நல்லா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் பாஸ்தாவில் ஊறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் இறக்க போகிறோம்ல, அதனால் 1 ஸ்பூன் வந்து பட்டரை எடுத்து அதில் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, சிம்மில் வச்சு. இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சர்வ் பண்ணலாம். சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.